பல்வேறு இடங்களிலே இன்று பிரச்சார வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் முதலாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்முடைய வெற்றி தளபதி அவருடைய திருவுருவப் படத்தோடு விசில் சின்னம் எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு பிரச்சார வாகனம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பிரதீப் குமார் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தேர்தல் பணிக்குழுவினுடைய கண்காணிப்பாளர் அவர்களும் மற்றும் கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர் அத்தனை பேரும், ஒன்றிய நகர பேரூராட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதனுடைய நோக்கம் புதிதாக நம் அனைவருக்கும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு கிராமம் தோறும் விசில் சின்னம் கிராம மக்களத்திலே எடுத்துச் செல்கின்ற வகையில் இந்த பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசில் சின்னம் என்று நமக்கு கிடைத்தவுடனேயே வெற்றி கழகத்துடைய தளபதி அவர்கள் நம்முடைய புதிய வரலாற்றை உருவாக்கின்ற வகையில் பொதுக்குழு கூட்டத்திலேயே அன்று முதலில் அறிமுகம் செய்தார்கள். அப்படி அறிமுகம் செய்த உடனேயே எல்லோருக்கும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைவரும் குழந்தைகளிலிருந்து அனைவரும் விசிலடிக்கின்ற அளவிற்கு தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய வாக்கு என்பது ஒரு ஜனநாயகத்தை காக்கின்ற வாக்கு. நம்முடைய வாக்கு என்பது அளவிட முடியாத ஒரு வாக்காக இருக்கிறது. அது வீணடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு வாக்களிக்கின்ற போதுதான் நம்முடைய பொன்னான வாக்குகள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்ற முறையில் டிவிகேவுடைய தலைவர், வருங்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவரால் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை படைக்கின்ற வகையில் அனைவருமே ஒருங்கிணைந்து ஒரே முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கிற நிலையை மாற்றுவதற்கு இன்று 5000 என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 5000 என்பது எல்லோரும் பார்க்கின்ற போது, குறிப்பிட்டு காட்டுகிற போது உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு மாதம் 40 ரூபாய் தான் கிடைக்கும். வெறும் 40 ரூபாய்க்காக மாதம் 40 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக வாக்களிச்சிட முடியாது. 40 ரூபாய் கிடைக்கிறது என்பதற்காக 5 லட்சம் கோடியை கொள்ளையடிப்பதற்காக மக்களை ஏமாற்றுகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. ஆகவே இதை மனதிலே வைத்து மக்கள் ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் களத்திலே 3000 கொடுப்பதாக சொல்கிறார்கள். 3000 என்று சொன்னால் அதுவும் மாதத்திற்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஆகவே இதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மாற்றங்கள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஏமாற்றத்தை தான் அவர்கள் அடையப் போகிறார் என்பதுதான் தமிழக வரலாற்றில் உருவாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரே முகமாக மக்கள் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை தமிழகத்தின் 2026 கோட்டையிலே கொடியேற்றுகிற நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனமாற்றத்தின் மூலமாக வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் என்பதை நாடு அறிய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்கப்பட்டது காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு. ஆனா இது வந்து திமுகவுடன் தொடர்ந்து போட்டியிட தொடர்ந்து காங்கிரஸ் என்றைக்குமே திமுகவோட கூட்டணி தான் இருக்கிறது.
சில மனமாச்சரியங்கள் வந்திருக்கிறது. எங்களால் அவருக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் எங்களை காட்டி கூடுதல் சீட்டு பெறுகிற அளவுக்கு தான் நிலை இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டு பெற்றிருக்கிறார். தனித்து போட்டியிட தயாராக இருக்கா? பொறுத்திருந்து பாருங்கள். தனித்தா வலிமையான கூட்டணி என்பதை நீங்க காணப்போகிறீங்க. தாவேக அதிமுகவோட வர்றதுக்கு பாக்குதுன்னு சொல்லி ஜெயக்குமார் நேற்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். பத்திரிகையாளர் சந்திக்க திராணி இல்லாம இருக்காரு விஜய். இப்ப அதிமுக பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்குது, யாரு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் வேண்டுமானால் நம்முடைய அணிக்கு வரலாம். அவருக்கு அங்கே சீட்டு கிடைப்பதில்லை, கிடைக்கப் போவதில்லை. அவர் மகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆரங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய கருத்திற்கெல்லாம் நல்ல நண்பர். ஆகவே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் மனதிலே உதிப்பதை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது. என்றைக்குமே தனித்து நின்று முதலமைச்சர் ஆவதற்கு மட்டும்தான் அவர் இருக்கிறாரே தவிர மற்றவர்கள் வாக்கு கேட்கின்ற அளவிற்கு அவர் இல்லை. ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், அலைமோதுகிற கூட்டம், 18 வயது 45 வயதிலும் இருக்கிற அனைவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு மற்றவர்கள் பேசினால் சரியாக இருக்கும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்லி இது பொறுத்த அளவுக்கு நம்முடைய கொள்கை அதுதான். மற்ற கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் தான். மற்றவெல்லாம் ஆட்சியில் பங்கிலிட்டாங்க. நான் பங்குன்னு சொன்னங்காட்டி தான் அவங்க பங்கு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பத்திரிகையில எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கிறாங்க. எங்களால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். தனித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற போது ஏன் இந்த கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? வருகின்றவரை வரவேற்போம். அதில் என்ன தயக்கம் இருக்கிறது? ஜெயக்குமார் வந்தாலும் ஏத்துக்குவீங்க சார் கட்சியில? ஜெயக்குமார் வந்து நண்பர், வருவதாக சொல்லட்டும். அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். ஏனென்று சொன்னால் வருவாரா ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது அவர் வரட்டும் என்று சொல்லட்டும். அதற்கு பிறகு அதை பற்றி தலைவிடத்திலே சொல்லுவோம். உங்களுடைய நண்பர் புகழேந்தி புதிய கட்சி ஆரம்பிச்சார். என்னுடைய நண்பர் அல்ல, அவருக்கு பல நண்பர்.